السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. நாம் இன்று பார்க்க வேண்டிய தலைப்பு திக்ர் செய்வோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்னை நினைக்கின்றான். அல்லாஹ் என்னை நினைக்கின்றான். அது எந்த நேரம் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவோமா? நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் என்னை நினைக்கின்றான். என்னை அந்த நேரம் எனக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறப்ப நினைப்போம். ஆனால் அல்லாஹ் என்னை நினைக்கின்றான் அந்த நேரம் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களை நினைக்கிற நேரம் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். அப்போ அல்லாஹ்வை நம்ம திக்ர் செய்யும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நம்மளை நினைக்கிறான். அதுதான் சொன்னேன், அல்லாஹ் என்ன நினைக்கிற நேரம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அது எந்த நேரம்? அது அவனை திக்ர் செய்யும் நேரத்தில். சாபித்துல் பனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள அந்த ஆலிமை சுற்றி மக்களெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு என்னை நினைக்கிற நேரம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. என்ன இது, அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ ஃபஸிஉ எல்லாமே ஆச்சரியத்தில் ஆகிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆளா, அல்லாஹ் நினைக்கிறாராமே இவரை அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வை நம்ம எப்பொழுது நினைக்கிறோமோ அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான் என்பதாக. அதாவது அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறது பல வகை. நாவால நினைக்கிறது, உள்ளத்தால நினைக்கிறது, உடலால ஜவாரிஹ் உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை நினைக்கிறது, திக்ர் செய்கிறது. நாவால திக்ர் செய்வோம், அதுதான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்றதெல்லாம் ஓதுறோம். அதே நேரத்தில் உள்ளத்தால் திக்ர் செய்கிறது, உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. நாவால் திக்ர் செய்கிறதுன்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று திக்ர் செய்கிறது. உள்ளத்தால் திக்ர் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது முக்கியமான திக்ர், முக்கியமான நினைவு அல்லாஹ்வை நினைக்கிறது நம்ம உள்ளத்தால். அதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள், சிறப்புகள் இருக்கு. ஒரு நிமிடம் லஹலத்தன், ஒரு நிமிடம் உள்ளத்தால அல்லாஹ்வை நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது மிக 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது. எப்படின்னா அல்லாஹ்வுடைய தாத்து, அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எப்படிப்பட்ட தன்மை உடையவன், அவனுக்கு எந்த தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடாது, எந்த தன்மைகளை உள்ளத்தால் சிந்திக்கிறது மிக சிறந்த ஒரு திக்ர். உள்ளத்தால் திக்ர 3 வகையாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒன்று, அல்லாஹ்வை உள்ளத்தால் அவனுடைய தன்மைகளை பற்றி சிந்திக்கிறது. அல்லாஹ்வுக்கு எது வாஜிபானது, அல்லாஹ்வுக்கு எது வாஜிபானது, அல்லாஹ்வுக்கு எந்த தன்மைகள் கூடாது என்ற தன்மைகள். இரண்டாவது, அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்திய சட்ட திட்டங்கள், எதை செய்யணும் என்று, எது செய்யக்கூடாது என்று, எது செய்தால் நன்மைகள், எது செய்தால் பாவங்கள் என்ற விஷயங்களை உள்ளத்தால் நம்ம சிந்திக்கணும், அதை ஆராய்ச்சி செய்யணும், அதை பற்றி படிக்கணும். இது உள்ளத்தால் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய திக்ர். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரகசியங்களை நம்ம சிந்திக்கணும். அது மிகப்பெரிய ஒரு திக்ர். அல்லாஹ்வுடைய ரகசியங்கள், அல்லாஹ்வுடைய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அல்லாஹ்வுடைய மக்லூக்காத்துகளை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்படி. அது மிகப்பெரிய ஒரு திக்ர். நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும்னா விளங்குற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் தண்ணிக்குள்ள நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் இருந்துட்டு வெளியே வந்தோம்னா நம்முடைய கை கால் எப்படி ஆகிடும்? காய்ச்சல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனால் அந்த மீன்கள் பல நாட்களால் தண்ணியில் இருக்குது. ஆனால் மீனை விட நம்ம பலசாலி. மீனை பிடித்து அறுத்து துண்டு துண்டாக போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துலாம் சாப்பிட்றோம். அப்போ மீனை விட நம்ம பலசாலி இல்லை. ஆனால் அந்த தண்ணியில் நம்ம ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே இருக்க முடியாது. நம்ம தோலுக்கு அந்த சக்தி அல்லாஹ் கொடுக்கல. மீனுடைய தோலுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். பல ஆண்டுகளாக இருக்குது, பல வருடங்களாக இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பினைகளை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ர் செய்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஒவ்வொரு படைப்பினையும் சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு மிருகத்தை எப்படி படைச்சிருக்கிறான், ஒவ்வொரு மிருகத்தையும் ஒன்றுமில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மிருகங்களை நம்ம சிந்தித்து பார்த்தாலே போதும். ஒவ்வொரு மிருகத்திற்கும் எப்படி நம்ம உணவை பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மிருகத்திற்கும். கரப்பாம்பூச்சிக்கு, தேலுக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பிடிக்குமா? தேலுக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பிடிக்குமா? கரப்பாம்பூச்சி போன்றகள் இடத்துல தான் தேலும் இருக்கும். ஆனால் அதே அந்த தேலுக்கு கம்பளி பூச்சினா பிடிக்காதான். கரப்பாம்பூச்சியை பிடித்து சாப்பிடக்கூடிய தெரிந்த அந்த தேலுக்கு ஏன் கம்பளி பூச்சி சாப்பிடணும்னு தோணலை, தெரியலன்னா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. இதுதான் உண்மை. இப்போ அல்லாஹ்வுடைய மக்லூக்காத்தை நம்ம உள்ளத்தால் சிந்திக்கும் பொழுது அது மிகச்சிறந்த ஒரு திக்ர். உள்ளத்தால் சிந்திக்கிறது அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்ம அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பினைகளை நம்ம சிந்தித்து பார்க்கறதுல இருக்குது. ஒன்றல்ல இரண்டல்ல, நம்ம கூட இருக்கிற மிருகங்களை, வீட்டில் இருக்கிற மிருகங்களையே பார்க்கலாம் நம்ம அல்லாஹ் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறான் என்பதாக. அடுத்து உடலால் அல்லாஹ் திக்ர் செய்கிறது இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனால் தொழுகை. குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழுகை. இல்லா திக்ரில்லா, அல்லாஹ் தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறது இல்லா சலாத் இல்லான்னு சொல்லலை. இல்லா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நீ வாங்க என்று சொல்கிறோம். தொழுகையின் பக்கம் விரைவாக வாங்க. இது ஜும்மாவுக்கு சொல்லக்கூடிய ஆயுள். ஜும்மாவுக்கு வாங்க சொல்லப்பட்ட நீங்கள் விரைந்து வாருங்க. அப்போ தொழுகை நமக்கு மிகப்பெரிய ஒரு திக்ர், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த தக்பீர் கட்டத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவனை நினைக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அவனை சொல்லக்கூடிய ஏராளமான தஸ்பீஹாத்துகள் தொழுகையில் இருக்குது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம எங்கள் பெரியவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, யாருடைய நாவில் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர்களை சொல்லப்படுதோ அவர்கள் மௌத்தான பிறகு, நம்ம அன்றைக்கி சொன்னோம்ல, மனிதனோட நிலைமை 3. 1 பலகீனம், லாசு குவத்து லாசு. பலகீனம், ஆற்றல், பலகீனம். பலகீனம் என்பது முதல் பலகீனம் குழந்தை பருவம். 2வது குவத்து என்பது ஆற்றல் வாலிப பருவம். அடுத்து வயதான பருவம், அது பலகீனம், குழந்தையை போல. அந்த நேரத்தில் நமக்கு சாப்பிட தெரியாது, பேச கோபப்பட்டுடுவோம், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கப்படுவாங்க. தனக்கு வரக்கூடிய அந்த சிறுநீர் வந்துதா வரலையா என்று தெரியாது, இருந்த இடத்திலே சில நபர்கள் போயிடுறாங்க. இது எல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்காமல் இருக்கணும்னா எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் நம்ம இருக்கணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கணும். நம்மளுடைய நாவு சிறிய வயதான பிறகு சருகாமல் இருக்கணும், உலராமல் இருக்கணும். சாப்பிடும் பொழுது நம்ம நாவிலிருந்து கீழே விழாம சரியான முறையில் நம்ம சாப்பிடணும். கண்ணியமாக கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து கொண்டே இருக்கும். எவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பு இருக்குது.
இங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் பாக்கியாத்து சாலிஹாத்துன்னு சொன்னாங்க. சாலிஹான அமல் எப்பொழுதும் அந்த நன்மை இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கும்போதும் அந்த நன்மைக்கு உறுதியாக்கப்பட்ட நன்மை, மௌத்தான பிறகும் அந்த நன்மை உறுதியாக்கப்பட்டது. அது திக்ருக்கு தான். சுபஹானல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நிறைய திக்ர்கள் இருக்கு இல்லையா? அதாவது ஏன் ரசூலுல்லாஹ் அல் பாக்கியாத்து சாலிஹாத்துன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம தொழுகிறோம், நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா நாளைக்கு கியாமத் நாள் தான் ஃபைசலா. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஃபில் தொழுகுங்க, நாளைக்கு உங்களுடைய ஃபர்லு தொழுகையில் குறைபாடுகள் இருந்ததுன்னா நஃபில் தொழுகையை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சரியான முறையில் தொழுகலை, தொழுகையில் சிந்தனை எங்கேயோ, ஒழு செய்யும் போது சரியான முறையில் ஒழு செய்யலை, சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கோம். அப்போ சில அமல்களுக்கு பார்க்கும் பொழுது கியாமத் நாள் தான் நம்மளுக்கு ஃபைசலா. அதனால தொழுகைக்கு பின்னாடி யாரெல்லாம் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள், இந்த நோன்பை ஏற்றுக்கொள். நோன்பு அப்படி தான், புறம் பேசிட்டு இருக்கலாம், கோல் சொல்லி இருக்கலாம், ஹராமந்த கேட்டிருக்கலாம். இதனுடைய ஃபைசலா எங்கே? முழு நன்மை கியாமத் நாளில் அல்லாஹ் சரி செய்வான், ஃபைசலா செய்த பிறகு தான். ஆனால் திக்ர் அப்படி இல்லை. சதக்கா கொடுக்குறேன்னு வைங்களேன், சதக்கா கொடுத்துட்டு ஒரு வருடம் பிறகு நம்ம சொல்லி காட்டிட்டோம்னா சதக்காவுடைய நன்மை போயிடும். மன்னா சொல்லுவாங்க, மண்ணின்னு அர்த்தம் சொல்லி காட்டுறது. நான் அதை செய்தேனே, இதை செய்தேனே, இவ்வளோலாம் பண்ணனே, என்னையே இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டிட்டோம்னா சதக்காவுடைய நன்மை போயிடும். ஆனால் திக்ருக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல. திக்ர் அப்படி அல்ல. சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த நன்மை எழுதப்பட்டு விட்டது, அந்த நன்மை அழிந்து போக வாய்ப்பே. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த நன்மை எழுதப்பட்டு விட்டது, அந்த நன்மை அழியவே அழியாது. எல்லா திக்ருக்கும் அப்படிதான். அதனால் நம்ம முடிந்தவரை 3 விதமான திக்ரையை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நாவால், உள்ளத்தால், உடலால். உள்ளத்தால் திக்ரு சிறந்த திக்ரு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு ஆச்சரியமானதை பார்த்துட்டா சுப்ஹானல்லாஹ், எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வால கிடைத்தது. பெரிய விஷயம், ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இதை விட அல்லாஹ் பெரியவன், உன்னை விட அல்லாஹ் பெரியவன், இந்த காரியத்தை விட அல்லாஹ் பெரியவன் அப்படி என்றெல்லாம் நம்ம உள்ளத்தால் ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து அந்த ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது மிக சிறப்பு நமக்கு இருக்கிறது. அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திக்ருக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஒரு சம்பவம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்பொழுது ஒரு பள்ளியில் இரவு தங்கிட்டு போகணும். அப்படி போகும் பொழுது பள்ளியை கூட்டிட்டாங்க, இங்கே நீங்கள் தங்கக்கூடாது. இந்த இமாம் யார் என்று அவங்க பள்ளியில் உள்ளவங்களுக்கும் தெரியல, அந்த ஊர் மக்களுக்கும் தெரியல. இவங்க யாருன்னா 4 மதுஹபை நம்ம பின்பற்றோம் இல்லையா, அதில் ஒரு இமாம் இவங்க அஹ்மத் இப்னு ஹம்பல். ஹம்பலி, மாலிகி, ஷாஃபி, ஹனஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் மிகப்பெரிய ஒரு இமாம். உலகத்தில் ஏராளமான மக்கள் இவங்களை மதுஹபை பின்பற்றுறாங்க. சரி, இவங்க பள்ளியை கூட்டப்பட்டாச்சு. நம்ம அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போயிட்டு சும்மா ஓரமாக இரவில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தஹஜ்ஜுத் நேரம், கடை திறக்கப்படுது. கடை பார்த்தா ரொட்டி கடை, ரொட்டி மாஸ்டர் கடையில் இருக்க எல்லா பொருளும் எடுத்து வந்து வைக்கிறாரு. வைக்கும் போது திக்ரு செய்கிறாரு, ரொட்டி பிசையும் போது திக்ரு செய்கிறாரு, எண்ணெய் ஊற்றும் போது திக்ரு செய்கிறாரு, எல்லா விஷயங்களும் செய்யும்போது திக்ரு செஞ்சுக்கிட்டே செய்கிறாரு. இமாம் பார்க்குறாங்க, அந்த ரொட்டிக்காரர்கிட்ட கேட்குறாங்களா, என்னப்பா ஏதாவது உனக்கு தேவை இருக்கா, அல்லாஹ்வுக்கு எதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா, ஒவ்வொரு அமலும் செய்யும்போது திக்ரு செஞ்சுக்கிட்டே செய்கிறீங்க, அல்லாஹ்விட்டு அல்லாஹ் உனக்கு ஏதாவது நிறைவேற்றணுமா அப்படின்னு அந்த இமாம் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, என் ரப்பு எனக்கு என்ன நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறான், நான் கேட்டு எனக்கு எதுவுமே கொடுக்காம இருந்ததே இல்லையே, என்னை நல்லா வச்சுக்கிட்டு இருக்கான் என் அல்லாஹ். நான் எதெல்லாம் உலகத்தில் கேட்குறேன்னு அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்றான். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறீங்களே, அவர் ரொட்டி மாஸ்டராக இருக்கிறாரு, அல்லாஹ் அவர் வசதியாக வச்சுருக்கலாமே,
அப்படின்னா ஏழையாக இருக்கிறதே சிறந்தது. பணக்காரர்களை விட ஏழைகள் தான் சீக்கிரமாக சொல்றதுக்கு போவாங்க. பணம் கேட்பது பெரியதல்ல, பணத்தோடு வாழ்வது நிம்மதி அல்ல. பணம் இருக்கக்கூடியவர்கள்லாம் நிம்மதி இல்லாமல் தூங்குவாங்க, படுத்தால் தூக்கம் வராது, சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. ஏழைகள் அப்படி இல்லை, படுத்தால் தூக்கம் வரும், எழுந்திருக்கிறதுக்கு மனசு வராது, அந்த மாதிரி நிம்மதியாக இருப்பாங்க. சரி, அப்போ அந்த ரொட்டிக்காரர் சொல்கிறாரா, நான் கேட்குறது நல்லா எனக்கு கொடுத்துட்றான், ஆனால் ஒன்றே ஒன்று கொடுக்கல, அது ஏன்னு தெரியல, என்னப்பா ஆசை? இந்த இமாமுடைய பேர் அஹ்மது ஹம்பல், அவங்க ரஹ்மத்துல்லாஹி. அந்த இமாமை என்னுடைய மௌத்துக்குள்ளே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை மட்டும் அல்ல நிறைவேற்றாமல் இருக்கிறான், அது என்னன்னு தெரியல என்பதாக அந்த இமாமிட்ட அந்த ரொட்டி மாஸ்டர் சொல்கிறாராம். அப்போ அந்த இமாம் சொல்கிறாங்களா, அல்லாஹ் போதுமானவன், உங்களுடைய திக்ர் உங்களை கைவிடல, அந்த இமாம் நான் தான் என்பதாக சொன்னான். அந்த இமாம் நான் தான் என்பதாக சொன்னாங்க. திக்ருக்கு அவ்வளோ பெரிய அவ்வளவு அதிகமான நியாமத்துகளின் நன்மையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய நியாமத்துகள். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய தன்மைகள் முக்கியமான தன்மை. அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா குறைகளும் விட்டு அல்லாஹ் நீங்கியவன், அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் இல்லை, அவனை மிகைப்பதற்கு ஆளே இல்லை என்ற பல மானாக்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தையில் வரும். ஒவ்வொரு அர்த்தங்களும் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய அர்த்தங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது பல நாட்கள் நம்ம பேசலாம். அல்லாஹ் ஏன் புகழுக்குரியவன் என்ற அர்த்தம். அல்லாஹ் அக்பருக்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா அவைகளுக்கு அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கிறான். திக்ருக்கு எல்லா நேரங்களிலும் நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு வலி இறைநேசர் பெண்மணி ராபியா அதபியா என்றவங்க, அவங்க அல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, இலாஹி ஷஅனி வஷுகுலி உம்னியத்தி மினத் துன்யா திக்ருக்க. அவங்க அல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்களாம், யா அல்லாஹ், ஒரு சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுகிற விஷயம், மிகப்பெரிய ஒரு சம்பவம், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு வழி, ராபியத்துல் பஸரியான்னு சொல்லுவாங்க, அவங்க வேற, ராபியத்துல் அதவியா இவங்க. இந்த வழிகிட்ட அதிகமான பெரும் வழிமார்கள்லாம் நிறைய விஷயங்களை இல்முகளை கற்றுப்பாங்க. அதில் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, இவங்க அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என் ரப்பே, என்னுடைய வேலைகள் என்னுடைய செயல்கள் எல்லாமே உன்னை திக்ர் செய்வது தான் இந்த துன்யாவில், நாளை கியாமத்தினால உன்னை நான் சந்திக்கணும், அதுதான் எனக்கு அப்படி என்று அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவங்க இவங்க. ஒரு நாள் எல்லாம் நாங்கள் அவங்களுடைய மஜ்லிஸில் இருக்கிறோம், பெண்மணி தான், மறைந்து தான் இருப்பாங்க, நேரடியாக இருக்க மாட்டாங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு நேசர், ராபியத்துல் அதவியா என்ற இந்த பெண்மணி இறைநேசர். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வெளியே போங்க, எல்லோரும் வெளியே போங்க, யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ எல்லாரும் வெளியே போயிடுங்க என்று சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் மலக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு சக்கராத்தில் மௌத்து வரப்போகுது, இவங்களுக்கு மௌத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு மௌத்து வரப்போகுது அவங்க சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் வரப்போகிறாங்க, எல்லோரும் வெளியே போடுங்க, வழிவிடுங்க, இடத்தை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதவு பூட்டப்பட்டது. உள்ளே இருந்து ஒரு அசரீதம் சப்தம் வந்தது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. அல்லாஹ் ஆத்மா பற்றி, நல்ல ஆத்மாக்கள், அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கினவங்க, அல்லாஹ்வின் மீது அதிகமாக ஈமான் வைத்தவங்க, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தவங்க, ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்த அந்த ஆத்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஆயத்து இங்கே சொல்லப்படுது, நிம்மதி பெற்ற நஃப்ஸே, நீ எப்படி அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தியோ, இர்ஜிஇ திரும்பி செல், அல்லாஹ் உன்னை ஒதிந்து கொண்டான், அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டான் என்ற ஆயத்தை ஓதுற சப்தம் கேட்டுச்சு. சிறிது நேரத்தில் பார்த்தா அந்த சப்தம் நின்றுடுச்சு. நாங்கள் திறந்து உள்ளே போனால் அந்த அம்மா மௌத்தா போயிருந்தாங்க.
அல்லாஹ்வுடைய திக்ருக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது, எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே முக்கியமான திக்ர். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, 2 திக்ரு அல்லாஹ்வை நினைக்கிற விஷயம். ஒன்று, இப்போ நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைத்து சொல்லக்கூடிய வார்த்தை, இது முக்கியமான திக்ரு. அதே நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு இடம் இருக்குது, திக்ர் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வை நினைக்கிறது முக்கியமான திக்ரு. அதாவது ஹராமானதை செய்யும் பொழுது அல்லாஹ்வை நினைக்கணும், அது மிக சிறந்த ஒரு திக்ரு. பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும், அது மிகப்பெரிய ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனில் ஒரு இடத்துல அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னதி ஹில் மஅவா. யார் ஒருவர் ஹாஃப மகாம ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய சன்னிதானத்தை யார் பயப்படுறாரோ அப்படின்னா பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அந்த மன இச்சையிலிருந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடுச்சு, நரகத்தினுடைய சிந்தனை வந்துடுச்சு, சொர்க்கத்தினுடைய ஆசை வந்துடுச்சு. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சையை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை அவர் தடுத்து கொள்கிறாரோ ஃபஇன்னல் ஜன்னதி ஹில் மஅவா, அவர் செல்லும் இடம் சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றார். ஒரு சம்பவம், ஹாரூன் பாதுஷா அவங்க மிகப்பெரிய ஒரு வழி, அவங்களுடைய மனைவியும் மிகப்பெரிய ஒரு வழி, எல்லோருக்கும் தெரிந்தவங்க தான். ஹாரூன் பாதுஷா அவங்களுக்கு தன்னுடைய சாட்சி மக மேலே ரொம்ப ஆசையா, ரொம்ப இச்சை அவங்க மேலே. இவர் அரசர். ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு அதிகமான கஷ்டம், ஏழ்மை. இந்த அரசர்கிட்ட வராங்க, வந்து இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அரசர் அவங்க நல்ல வழி, இவங்க மிகப்பெரிய இறைநேசர் இவங்க. அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, தரேன், ஆனால் நீ எனக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெண்மணி வீட்டுக்கு போயிடுறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏதோ சிரமம் கஷ்டம், திரும்பி வராங்க. ஒரு நாள், எனக்கு அந்த காசு தேவைப்படுது, கொடுங்க, சரி நான் இணங்குறேன் என்பதாக இவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் நடக்குது. ஒரு அறைக்குள்ளே செல்கிறாங்க. செல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இத்தகில்லாஹ, நல்ல பெண்மணி, இறையச்சூடைய பெண்மணி, ஏழையாக இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அரசருக்கு, அல்லாஹ்வை பயந்துக்குங்க என்று சொன்ன உடனே அந்த ஹாரூன் பாதுஷா அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விலகிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா, ஹாரூன் பாதுஷா அவங்க மோசா போயிட்டாங்க. ஒரு நபர் அந்த பாதுஷாவை, அந்த அரசரை கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்க்கும்போது அந்த நபர் கேட்குறாராம், அரசரே உங்களுக்கு என்ன, நீங்கள் பெரிய அரசர், நிறைய நன்மைகள்லாம் செய்திருக்கிறீங்க, ஜுபைதா கால்வாயின்னு சொல்லி ஒன்று இருக்குது, எகிப்திலிருந்து மக்காவுக்கு வரைக்கும் வருது அந்த கால்வாய். உம்ராவுக்கு போனோம்னா, ஹஜ்ஜிக்கு போனால் அங்கே காட்டுவாங்க. எகிப்திலிருந்து மக்காவுக்கு வருது அந்த குடும்பம். அந்த பெண்மணி அரசருடைய மனைவி செய்தது, ஹஜ்ஜிக்கு வரவங்களுக்கு தண்ணி தாகம் வரக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கால்வாய், 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு கால்வாய். இன்னும் இதுக்கு போகும்பொழுது அந்த கால்வாய் தெரியும். அப்படிப்பட்ட இறைநேசரில் அரச குடும்பம் அது. அப்போ அரசர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க, அதிகமாக நன்மை செஞ்சுருப்பீங்க. நான் நன்மை செய்ததெல்லாம் இருக்கட்டும்பா, அதுக்காக அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பலை. அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறது காரணம், இந்த நேரத்தில் இந்த பெண்மணி என்னை அல்லாஹ்வை நினைவு கூறினால் அந்த பாவத்தை விட்டு நினைவு கூறியதின் காரணமாக நான் விலகிட்டேன், இதனால தான் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்பதாக. இப்போ அல்லாஹ்வை நாவால் திக்ரு கூறுவதிலிருந்து, அல்லாஹ்வை நாவால் திக்ரு கூறுவதிலிருந்து, உள்ளத்தால் திக்ரு நினைவு கூறுவதிலிருந்து, உடலால் நினைவு கூறுவதிலிருந்து நம்ம எல்லா நேரத்திலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். மலக்குமார்கள், மனிதர்கள் அமல் செய்வதை பார்ப்பதற்கென்று சில மலக்குமார்கள் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அந்த மலக்குமார்கள் உலகத்துக்கு வந்து நன்மை செய்வதை பார்த்துட்டு அல்லாஹ் எனக்கு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது சில மலக்குமார்கள் மனிதனை படைக்காதீங்க, அவங்க சண்டையிட்டு கொள்வாங்க, ரத்தம் ஓட்டி கொள்வாங்க, ஏன் அவங்கள படைக்கிறீங்க, நாங்கள் தான் உன்னை கர்த்தீஸில் இருக்கேன், உன்னை திக்ரு செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோமே, அது போதாதா என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்னி ஆளும் அலா தாளமும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. அதனால் மலக்குமார்கள் மனிதன்கள் அமல் செய்யக்கூடியதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் திக்ரு செய்து கொண்டு இருக்கும், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டிருக்கும். இந்த திக்ர் இதுவும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது மட்டும் இல்லை, நாவால் திக்ர் கூறுது. இங்கே என்ன பண்ணுறேன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனை நம்ம பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பேசுகிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பேசுகிறோம் இல்லையா? இதுவும் திக்ர் மஜ்லிஸ் தான். இது போன்ற ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடக்குது. அதை பார்த்துட்டு அந்த மலக்குக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு, பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம், வா அல்லாஹ்கிட்ட சொல்ல போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அல்லாஹ்கிட்ட போகும்பொழுது அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா என்னுடைய அடியார்களை நீங்கள் உலகத்தில் எப்படி விட்டுட்டு வந்தீங்க? எல்லாம் அவங்க ஒன்று சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க, நீ பரிசுத்தமானவன் என்று சொல்கிறாங்க. அப்படியா? சரி. அவங்க என்னை புகழ்கிறாங்கல்ல, என்னை சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அவங்க என்னை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். யார்? அல்லாஹ் கேட்குறான் அந்த மலக்குகிட்ட. மலக்குகள் சொல்கிறாங்க இல்லையா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், சரி. அப்போ மலக்கு சொல்கிறாங்க, ஏன் அல்லாஹ் உன்னை எப்படி அவங்க பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுல்ல. அப்போ என்னை பார்க்காமையே என்னை திக்ர் செய்கிறாங்க, பார்க்காமையே என்னை புகழ்கிறாங்க, என்னை பெரியவன் சொல்கிறாங்க, புகழக்கூடியவன் சொல்கிறாங்க, பரிசுத்தவன் சொல்கிறாங்க. ஆமாம் யா அல்லாஹ். சரி, வேறு எப்படி என்னுடைய அடியார்களை நீ விட்டுட்டு வந்தீங்க? ஏன்னா அவங்க சில பேர் உன் இடத்துல பாதுகாவல் தேடுறாங்க. எதை விட்டுப்பா? நரகத்தை விட்டு. நரகத்தை அந்த மனிதர்கள் பார்த்துருக்காங்களா? இல்லையா அல்லாஹ். பார்த்தது இல்லையா? அப்போ எப்படி அவங்க நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியும்? நம்மளுடைய ஈமானை அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான், விலக்கி சொல்கிறான். அதான் இதனுடைய சம்பவம். அடுத்து வேறு என்ன கேட்குறாங்க? என்னுடைய அடியார்களை நீ எப்படி விட்டுட்டு வந்தீங்க என்ன கேட்குறாங்க? எல்லாம் அவங்க சொர்க்கத்தை கேட்குறாங்க. யாருலாம் சொர்க்கத்தை கேட்குறாங்களா? சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்காங்களா? இல்லையா அல்லா. அவங்க சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்க முடியாது. அப்போ பார்க்காத சொர்க்கத்தை கேட்குறாங்க, பார்க்காத நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுறாங்க, பார்க்காது என்ன புகழ்றாங்க. இன்னி நிச்சயமாக நான் அஷ்ஹதுக்கும் உங்களிடத்துல சாட்சி சொல்றேன், அன்னி கத கஃபர்தலக்கும் இந்த அடியார்கள் எல்லாம் நான் மன்னித்துட்டேன், அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, காணத்தீகும் புலானன் இப்படிப்பட்ட கூட்டத்திலே சில பேரை பார்த்தையா அல்லாஹ், லம் எரிதுகும் இன்னமா ஜாகலி ஹாதிசும் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு பாக்கியம் இல்லை, அவங்கள பற்றி பேசாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லுவோம். பல சொல்லுவது, நோன்பு வைக்கிறது, இன்னும் பெரிய பெரிய அமல்களாக இருந்தாலும் நாவால் சிறியதான ஒரு அமல் இந்த அல்லாஹ் திக்ர் செய்கிறது. நிறைய திக்ர்கள் இருக்குது, தொழுகைக்கு பின்னால் உள்ள திக்ர்கள் இருக்குது, காலை மலை தஸ்பீஹாத்துகள் இருக்குது, அதிகமான திக்ர்கள் இருக்குது. அதை நாம் தெரிந்து கொண்டு அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.